வணக்கம் entrepreneurs. நான் லோன் கேட்டு போனாலே எல்லா இடத்துலயும் நோ தான் சொல்றாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் கூட கொடுக்கவே மாட்டாங்க. அப்படின்ட்டு நீங்க யோசிக்கிறீங்கன்னா அப்போ நீங்க ஏதோ ஒரு இடத்துல இந்த 5 மிஸ்டேக் நீங்க பண்ணிட்டே இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த 5 மிஸ்டேக்ஸை நீங்க பண்ணலைன்னா கண்டிப்பா உங்களோட லோன் இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் எல்லா இடத்துலயும் எஸ்ஸா மாறும். எப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? இந்த 5 விஷயம் தான் ரொம்ப மேஜர் ஆஸ்பெக்ட். ஒரு ப்ரொஜெக்ஷன் ரிப்போர்ட்டா இருக்கட்டும் இல்ல ஒரு பிச் டெக்கா இருக்கட்டும், இந்த 5 விஷயத்த நீங்க கரெக்டா பார்த்துட்டீங்கன்னாலே போதும். என்ன இந்த 5 விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுடைய கேபிட்டல். நீங்க எவ்வளவு அமௌண்ட் வாங்க போறீங்க, அதுக்கு எப்படி நீங்க அலோகேட் பண்ண போறீங்கன்றது கிளியர் பிளான் இருந்தா போதும். ரெண்டாவது உங்களோட பிரைசிங். உங்களோட ப்ராடக்டோட பிரைசிங்க அலாங் வித் ப்ராஃபிட் ப்ராப்பரா மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வச்சீங்கனாலுமே போதும். அதுவே உங்களுக்கு ஹிட் கொடுத்துரும். மூணாவது சேல் பெர் மந்த். உங்களுடைய மந்த்லி டர்ன் ஓவர் எவ்வளோ நீங்க பிளான் பண்றீங்கன்ற ஒரு ப்ரிடிக்ஷன்ஸ் இருக்கணும். அண்ட் தென் அந்த ப்ரிடிக்ஷன்ஸை வச்சு தான் அவங்க நம்பி உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. அண்ட் முக்கியமான 4வது விஷயம், உங்களுடைய மந்த்லி கேபிட்டல் எவ்வளோ தேவைப்படும். ஒர்க்கிங் கேபிட்டல் இவ்வளோ தேவைப்படும். அவ்வளோ நடுவில் நீங்கள் போய் வாங்க முடியாது. ஸோ நடுவில் வாங்க முடியாதுன்ற ஒரு காரணத்தினால நீங்கள் என்ன பண்ணுங்க, அதுக்கு ப்ரிடிக்ஷன் வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலாக ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், இஎம்ஐஸ் லோன் இந்த மாதிரியான பே அவுட்டை நீங்கள் உடனே பண்ணணும். அதுக்கும் நீங்கள் பிளான் பண்ணுங்க. ஏன்னா அதை பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபியூச்சருக்கான கிரெடிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இந்த 5 விஷயத்தையும் நீங்கள் பிளான் பண்ணி உங்களோட ப்ரிடிக்ஷன்ஸையோ நீங்கள் ஆட் பண்ணி உங்களோட ப்ரொஜெக்ஷனை வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லோனுக்கு எஸ் தான். For more informative video, follow us.